வணக்கம் நண்பர்களே, வெற்றிகரமாக 300 சப்ஸ்கிரைபர் வந்துட்டிங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏசியை எப்படி நம்மளே சர்வீஸ் பண்ணலாம், அதாவது க்ளீன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது நல்லா ஓடுற ஏசி தான். இது கேஸ் லீக் அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நம்மளால் பண்ண முடியாது, அது டெக்னீஷியன் வச்சு பண்ணலாம். முதல்ல ஏசி சுவிட்சை ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ளக் இருந்தால் பிடிங்கிடுங்க. பிடிங்கிட்டு மேலே இருக்க பேனலை இது மாதிரி பொறுமையாக ரிமூவ் பண்ணிவிட்டு, அது கிளிப் டைப்பில் இருக்கும், பொறுமையாக ஒன்று ஒன்றா கேட்டுங்க. அடுத்தது அந்த ஃபில்ட்ரு 2 இருக்கும், ஃபில்ட்ரை கேட்டி எடுத்துருங்க. இந்த ஃபில்ட்ரை மாதத்துக்கு ஒரு தடவை கேட்டி க்ளீன் பண்ணால் கூட ரொம்ப நல்லது, டெஸ்ட் படியாமல் இருக்கும், ஏசி கூலிங் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 6 ஸ்க்ரூ இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்க்ரூ இருக்கும். இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். மேலே எவ்வளோ அழுக்கு டஸ்ட்லாம் படிஞ்சிருக்கு பாருங்கள். இது யாரும் இப்படி ஏறிக்கிட்டுன்னு பார்த்துருக்க மாட்டோம், ஏசி போடுறதோட சரி. அங்கே பாருங்கள், வரிசையாக 3 ஸ்க்ரூ இருக்குது, பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூ இருக்குது. அதுக்கு கீழே அந்த லூவருக்கு கீழே ஒரு 3 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 6-7 ஸ்க்ரூவையும் பொறுமையாக கேட்டி எடுத்திங்கன்னா அந்த பேனலை ரிமூவ் பண்ணிடலாம். இது அதுக்குள்ளே அவுட்டோர் வந்துடுச்சு. அவுட்டோரில் எவ்வளோ அழுக்கு டஸ்ட்லாம் படிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இது அவுட்டோர் காயில், அது எப்படி ஃபுல்லாக சோக் ஆகிருக்கு பாருங்கள். டஸ்ட்டு தான், டஸ்ட்டு அழுக்கு. அது கழுவும் போது எவ்வளோ அழுக்கு வருதுங்கிறத நீங்களே பார்க்கலாம். நம்ம ஜெட்டு மோட்ரு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவோம். நீங்கள் பாருங்கள் எப்படி அழகாக வந்துச்சா. ஸ்க்ரூவை கேட்டினோன்னு அது வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக கேட்டுங்க. ரொம்ப டஃப்பாக போடுறீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் உடைஞ்சாலும் உடைஞ்சிடும். உடையாமல் பொறுமையாக கேட்டுங்க. அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு. ஒட்டடை, மோஸ்ட்லி இந்த ஒட்டடை தூசு தான் அழிஞ்சிருக்கும். இப்போ கேட்டினதுக்கப்புறம் அது காயிலோட மேல் சைடெலாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு கிளியராக உங்களுக்கு தெரியும். ஒட்டடை அடிக்கும்போது கொட்டை டஸ்ட்டு, அவங்க வீட்டில் இருக்க மொத்த டஸ்ட்டும் அதில் தான் படிஞ்சிருக்கும். நம்ம ஜெட்டு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் ப்ளோயரை வச்சு அந்த டஸ்ட்டு, பறக்கிற டஸ்ட்டு, தூசி, பெரிய பெரிய தூசியெல்லாம் வெளில தள்ளி விட்டுடலாம். நிறைய தூசி பறக்கும். கீழே அந்த ஃபேன் ஒன்று இருக்கும் ஏசி இன்டோர் யூனிட்டில். அந்த ஃபேன் ஃபுல்லாக சம்டைம்ஸ் அழுக்கு நிறைய படிஞ்சிருக்கும். இங்கேருந்து மினிமம் யூஸேஜ்னால அழுக்கு ரொம்ப இல்லை. பாருங்கள், ப்ரெஷ்ஷை வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது வாட்டர் ஜெட்டை வச்சு அடித்து க்ளீன் பண்ணிட வேண்டியதுதான் ஃபுல்லாக. வாட்டர் ஜெட் வச்சு அடிக்கும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள், தண்ணி ஃபுல்லாக தெரிக்கும். கீழே பெட்டுக்கிட்டு இருந்தேன்னா தள்ளி நகர்த்தி வச்சுருங்க. நானே கட்டில் மேலே ஏறினே தான் க்ளீன் பண்ணுறேன். ஸ்டூல் இல்லை லேடர் எதாவது இருந்ததுன்னா போட்டு சேஃபாக நின்று க்ளீன் பண்ணுங்கள். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இது இன்டோர் யூனிட்டு. இதுக்கப்புறம் வாட்டர் ஜெட்டை வச்சு க்ளீன் பண்ணலாம். அதை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டோம், தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வாட்டர் ஜெட்டு என்கிட்ட வீட்டில் இருக்கிறதுனால இதை நான் யூஸ் பண்ணேன். லாஸ்ட் டைம் என்கிட்ட இந்த மாதிரி வாட்டர் ஜெட்டு இல்லை. நான் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் மூடியில் ஒரு ஓட்டையை போட்டு ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு நல்லா கையில் ப்ரெஷர் குடித்து அந்த காயிலில் தண்ணி அடித்து க்ளீன் பண்ணேன். எனக்கு அது தாங்கிச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அழுக்கெல்லாம் விழுந்துடும். பர்டிகுலராக அந்த ட்ரைன் பைப்பில் இருக்கிற ஓஸெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அதுக்குள்ளே ட்ரைன் பைப்பில் நிறைய அழுக்கு இருக்கும், அதெல்லாம் வர மாதிரி பார்த்து க்ளீன் பண்ணி விடுங்க. வெளியில் வச்சு அந்த கேட்டின டாப் கவரை வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே அடிக்கும்போது, காயில் அடிக்கும்போது ப்ரெஷர் ரொம்ப, அந்த தண்ணி வர நாசில் ரொம்ப டைட்டாக வச்சிடாதீங்க, ஷார்ப்பாக வச்சிடாதீங்க. கொஞ்சம் ஒய்டாக அடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக அடிச்சிங்கன்னா அந்த காயில் ஃபைன் நல்லா டேமேஜ் ஆகிடும். இதுக்குள்ளே அடிக்கும்போது தண்ணி வெளில தெரிக்காத அளவுக்கு பார்த்து அடிங்க. வீட்டில் அவரை திட்ட போகிறாங்க. இவ்வளோதாங்க. மேலே கீழே லேயராக அப்படியே அடிச்சுட்டு போகணும். சும்மா அடிச்சுட்டு போகாமல் பொறுமையாக அடிச்சிங்கன்னா தான் அந்த டஸ்ட்டு அந்த பக்கம் வரும். காயில் லெஃப்ட் சைடு ஒரு பக்கத்துலேருந்து அந்த பக்கம் அடிக்கணும். பொறுமையாக அடிங்க. அவுட்டோர் யூனிட்டை முடிஞ்சால் டாப்பை கழட்டிட்டு உள்ளுக்குள்ளே கை விட்டு முடிஞ்சால் உள்ளுக்குள்ளே அடிங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன, சில காயில் 2 லேயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக க்ளீன் ஆகாது. ஜெட்டு வச்சு அடிக்கிறதுனால 90% க்ளீன் ஆகிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அவுட்டோர் யூனிட் சில பேருக்கு ஏற முடியாத இடத்துல இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு பால்கனிலே இருக்கிறதுனால ஈஸியாக நான் முடிச்சிட்டேன் வேலையை. அந்த மாதிரி சர்வீஸ் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் பால்கனிலே வச்சுக்கிட்டேன். பட் இதுலேயும் ஒரு ட்ராபேக் இருக்குது. ஓவராக ஹீட்டாக இருந்துச்சுன்னா ட்ரிப் ஆகிடும்.
இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு அப்படியே படிஞ்சு லேயராக வருதுன்னு பாருங்கள். இவ்வளோவது அவுடோரில் இருந்திருக்கு. இது 1 வருஷத்துக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ண ஏசி. நீங்கள் ஜென்ரலாக இது மாதிரி சம்மரில் ஏசி போடுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி விட்ருங்க ஒரு தடவை. சர்வீஸ்னால் என்ன, வாட்டர் வாஷ் தான் ஃபுல்லாக. ஸோ அதுதான் நம்மளோட ஏசியோட எஃபிஷியன்சி கொடுக்கும், சீக்கிரம் கூலாகும், கரண்ட்டு பில்லு கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாக சோக்காக இருந்ததுன்னா ரூமு கூலாகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ கரண்ட்டு பில் அதனால உங்களுக்கு அதிகமாக வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு கொட்டுது பாருங்கள். நான் இதை கழுவுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1 to 1.5 hour கிட்ட ஆகிப்போச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக கேட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் பயந்து பொறுமையாக கேட்டினேன். சில இடங்கள் வீடியோ கூட எடுக்க மறந்துட்டேன். என் பையன் தான் வீடியோ எடுத்தான். கொஞ்சம் கேமரா ஆங்கிள்லாம் சரியில்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சொல்ல வர மேட்ரை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக கழுவிட்டு நான் ஒரு ஃபோம் வாங்கி வச்சுருந்தேன். அது பார்த்திங்களா, டாப்பை கழட்டிட்டு அடிக்கிறேன். அது ஆயில் க்ளீனிங் ஃபோம்னு கேட்டால் கிடைக்கும். பட் அது எனக்கு அவ்வளோதான் எஃபெக்டிவாக தெரியல. ஏன்னா கொஞ்சம் அந்த ஓடர் மட்டும் இல்லாமல் இருந்தது. வாசனை வரும் இல்லையா, ஏசிலேருந்து ஓடாமல் இருந்த ஏசி போட்டிங்கன்னா ஒரு டஸ்ட்டு இல்லை வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் ஒன்று வரும், அது வராமல் இருந்தது. அதுக்கு ஓகே, ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கினேன். அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் இண்டோரில் அடிச்சுக்கிட்டிங்கன்னா, இண்டோர் காயிலெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்மெல் வந்து ஃப்ரெஷ் ஸ்மெல்லாக இருக்கும் புதுசாக போடும்போது. அது 1 or 2 days, ஒரு 1 hour 2 hour ரன் ஆச்சுன்னா அது க்ளியர் ஆகிடும். கொஞ்சம் போர் அடிக்கும் தான், பார்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு பாருங்கள். இவ்வளோ தான் அந்த அவுடோர்லேருந்து வந்தது. ஸோ இவ்வளோ அழுக்கு உங்கள் வீட்டு ஏசி அவுடோர்லேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது பால்கனி இருக்கிறதுனாலே இவ்வளோ வந்துருக்குது. வெளியில் வச்சிங்கன்னா இன்னும் மோசமாக இருக்கும். இதுதான் அந்த நான் சொன்ன ஃபோம் ஸ்ப்ரே. நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணேன். ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த ஓடர் அது மாதிரி கொஞ்சம் லைட்டாக க்ளீன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இது கார் வெண்ட்டுக்கு க்ளீன் பண்ண வாங்கினது. ஸோ இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா படியாததுனால கையை வச்சு தடவி விட்டேன். ஒன்றும் பெருசாக அந்த டிவியில் காமிக்கிற மாதிரி அழுக்கெல்லாம் வரல. நானே கையை வச்சு உள்ளெல்லாம் போகிறேன், அந்த காயில் போகிற மாதிரி தடவி விட்டுட்டு அப்புறம் வாட்டர் கன்னை வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி அடிச்சிட்டேன். இதனால கொஞ்சம் டைம் எனக்கு அதிகமாகிடுச்சு. ஜென்ரலாக ஏசி டெக்னீஷியன் வந்து சர்வீஸ் பண்ணாலே 1 hourலேருந்து 2 hour ஆகும். ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றா மாட்ட ஆரம்பிச்சிடுங்க. கைட்டின மாதிரி ரிவர்ஸில் எல்லாத்தையும் மாட்டிட்டிங்கன்னா ஓகே. மாட்டிட்டு நீங்கள் ஒரு 5 minutes தண்ணிலாம் வடிய விடுங்க. பர்டிகுலராக ட்ரெயினை க்ளியர் பண்ணி விடுங்க. ட்ரெயின் பைப்பில் என்ன ஏதாவது பிளாக் இல்லாமல் இருக்கா, தண்ணியெல்லாம் கரெக்டாக வருதான்னு பார்த்துங்க. இவ்வளோ ஜெட்டு வச்சு வச்சிங்கன்னா எல்லாம் வெளில வந்துடும். அந்த இடத்துல ப்ரெஷ்ஷை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்ருங்க. வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். டெம்பரேச்சரை 26, 27 வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கரண்ட் பில்லு கம்மியாக வரும். ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏசிலே இருக்கணும்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஏசியை கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். கரண்ட்டுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைன்னா இல்லை இதை பற்றி எதாவது கமெண்ட் சொல்லணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப வரவேற்கிறேன். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். மகிழ்ச்சி.